பிடிஆர் விமர்சனத்தை நீங்க இடது கையாலலாம் தள்ளிடவே முடியாது. பிடிஆர் ஒரு செய்தியை சொல்றாரு. நாங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம். நாங்க ஒரு கட்டமைப்பை இங்க ஏற்படுத்துறோம். அதற்கு எங்களுக்கு போதுமான நிதியை நீங்க குடுக்கறது இல்ல. ஆனா எந்த கட்டமைப்பையுமே உருவாக்காத, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்த சிந்தனையுமே இல்லாத வேறு சில மாநிலங்களுக்கு எங்களுக்கு ஒதுக்குறத விட 19 விழுக்காடு, 21 விழுக்காடு, 28 விழுக்காடுன்னு நீங்க கூடுதலா நிதி ஒதுக்குறீங்க. ஆனா அது அங்க பயன்பட்டுருக்கான்னு கேக்குறாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு சார்? எவ்வளவுன்னு நீங்க சொல்லுங்க. அந்த நிதியை விட 2.6 மடங்கு கூடுதலாக நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்விக்கு நம்ம ஒதுக்கியிருக்கோம். இப்ப கூட பாருங்க, இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கல்விக்கான முக்கியத்துவத்தை எவ்வளவு கூர்மையாக சிந்தித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில முன் வச்சிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே கல்வி கட்டமைப்பை பலப்படுத்திட்டோம். இப்ப புதிதாக அறிவியல் பூங்காக்கள் அமைக்கப்படும். 8 இடங்கள்ல புதிய கூர்நோக்கு அறிவியல் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குல்ல. இந்த அறிவிப்பை ஏன் சார் செய்யணும்? ஏற்கனவே தான் அறிவியல் வளர்ச்சி இந்த மாநிலத்துல இருக்கு. ஏற்கனவே தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பலப்படுத்தினோமே, இன்னும் கூடுதலாக பலப்படுத்துறோம். அப்போ தொடர்ந்து தொலைநோக்கு திட்டங்களை தந்து கொண்டே இருக்கிறது இந்த அரசு. ஆனா இந்த அரசுக்கு நீங்க ஒரு பட்ஜெட்ல ஒதுக்குற நிதியை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒதுக்குறீங்க. ஒதுக்குறது மட்டும் இல்ல. நேற்றைக்கு வானதி சீனிவாசனுக்கு ஒரு பதில சொன்னார்ல நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு. என்ன சொன்னாரு? கடன் வாங்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அந்த அம்மா அதிமேதாவித்தனமா சட்டப்பேரவையில பேசுனாங்க. உடனே சொன்னாரு, அம்மா நாங்க கடன் வாங்கலமா, எங்கள் கடன்ல 32% என்பது நிலுவைத் தொகையாகவே இருக்குமா ஒன்றிய அரசு கிட்ட. அந்த நிலுவைத் தொகையை நீங்க கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா 32% கடனை நாங்க அடைச்சிருவோமான்னு சொன்னார்ல. இதுக்கு என்ன பதிலு? இதைத்தான் நேரடியாகவே கேட்கிறார் பிடிஆர். பிடிஆர் விமர்சனத்தையே வைக்கல. இன்னொன்னு, பிடிஆர் நான் ஏன் இப்ப இந்த கல்வி கட்டமைப்பு குறித்தெல்லாம் பேசுனேன்னு சொன்னா, பிடிஆர் பரிந்துரைகளாவே சொல்றாரு சார். வெறுமனே விமர்சனத்தை வச்சுட்டு நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கு உருப்படாதவங்கடான்னு சொல்லிட்டு போகல அவரு. நீங்க உருப்படுறதுக்கும் வழி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நிதியை முழுமையாக பெற்றுக்கொண்டு நீங்க கல்வி கட்டமைப்பை பலப்படுத்துங்க, மருத்துவ கட்டமைப்பை பலப்படுத்துங்க. நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றதே 2 விஷயத்துக்குள்ளதான் சார் அடங்கி இருக்கு. மனிதவள மேம்பாடு என்பது 2 மட்டுமே மையப்படுத்தியே இருக்கு. ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி. அதுதான் எல்லாருக்கும் எல்லாமுங்கிற கோட்பாடு. அப்போ இந்த 2ஐயும் நீங்க முதல்ல ஒரு மாநிலத்துல சீராக்கிட்டீங்கன்னு சொன்னா, செழுமைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா, அந்த மாநிலம் வளர்ச்சியை நோக்கி தானாகவே போயிடும். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த மாநிலமே வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். இதை செய்யுங்கன்னு ஒரு 6-7 பரிந்துரைகளை கொடுக்கிறார் பீட்டர். இதற்கு மேல ஒருவர் என்ன சார் செய்ய முடியும்? இதை எப்படி நீங்க ஒரு விமர்சனமா பாக்குறீங்க? இன்னொன்று, பிடிஆருக்கு என்ன நோக்கம் இருக்கு? ஏதாவது திட்டமிட்டு இந்த அரசை களங்கப்படுத்திடணும், இந்த அரசை காயப்படுத்திடணும், அப்படி ஏதாவது இருக்கா? அவருடைய வார்த்தைகள் வேண்டுமானால் கோபம் வெளிப்படலாம். இன்னொன்னு சொல்லட்டுமா? பிடிஆர் இடத்துல நான் இருந்தா இதை விட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவேன்.